என் அன்பு குழந்தையே, உன் வராகி இன்று நான் மனமகிழ்ச்சியில் வந்திருக்கிறேன். உன்னை திட்டம் போட்டு கவிழ்க்க நினைத்த இந்த 3 பேரின் நிலை, அதாவது 2 பேரும் அவர்களோடு சேர்ந்து இன்னொருவரையும் நான் கூடுதலாக அதில் சேர்த்திருக்கிறேன். அப்படியானால் இந்த 3 பேரின் நிலையையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உனக்கு நன்கு தெரிந்த கூட்டு களவாணிகள்தான். 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 பேரில் 2 பேர்தான் வெளிப்படையாக தெரிந்திருக்கிறார்கள். இன்னொருவர் யார் என்று உனக்கு தெரியவில்லை. நீ இந்த 2 பேரையும் தான் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இவர்கள் செய்த காரியத்திற்கு மூளையாக இருந்து செயல்பட்டவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்த பல சூழ்ச்சிகள், என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள், என் பிள்ளை அனுபவித்த வேதனைகள் என்று ஒவ்வொன்றுமே உனக்குள் இருந்து ஏற்படுத்திய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் அறிவேன். என்னவெல்லாம் நடக்கிறது, ஏதுவெல்லாம் நடக்கிறது, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான எல்லாவற்றையுமே நான் சரியாக உனக்கு சொல்லி தருகின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ அத்தனை விஷயங்களையும் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லிக் கொடுத்து விடுவேன். நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் என்னவென்று உணர்த்திவிடும். அதுபோலதான் இன்று உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த வராகி உனக்கு சொல்லிவிட நினைக்கிறேன். இது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் நல்லவர்கள் என்று நம்பி பழகுகிறோம். எல்லோரிடத்திலும் நாம் ஒன்று போலதான் நடந்து கொள்கிறோம். ஆனால் இவர்கள் நம் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள், இவர்கள் நம் வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே நம்மை அதிகப்படியான சோதனையில்தான் ஆழ்த்தி நம்மை வேதனைப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடந்து விடவே கூடாது என்று நீ நினைக்கிறாயோ, அந்த விஷயத்தை சர்வ சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடத்தி விடுகிறார்கள். சர்வ சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் இவர்கள் நடத்தி முடித்து விடுகிறார்கள். இதனால் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை கண்டு இவர்களுக்கு இரக்கமில்லை. இதனால் நீ படக்கூடிய வேதனைகளை நினைத்து இவர்களுக்கு வருத்தம் இல்லை. இது எல்லாமும் தான் இவர்களினுடைய சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற இந்த துரோகத்தை நம்மால் ஒருபொழுதுமே அனுமதிக்க முடியாது. நம்மை சுற்றி வருகின்ற கஷ்டங்களை ஒருபொழுதுமே இந்த வாழ்க்கையை நாம் உணர முடியாது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, துரோகம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை நிச்சயமாக உன்னால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்றுதான் நீ யோசிக்கிறாயே தவிர, ஆனால் உன்னை சுற்றிலும் இவர்கள் எல்லோரும் நம்பிக்கை கொடுப்பது போல கொடுத்துவிட்டு உனக்கு செய்கின்ற துரோகங்களை நீ உணரவில்லை. இனிமேலும் என் பிள்ளை இப்படியே இருந்து கொண்டாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் உன்னால் பெற முடியாது. அதற்கு இவர்கள் ஒருபொழுதும் அனுமதிக்கவும் மாட்டார்கள். நிச்சயமாக என் குழந்தை, எப்பொழுதுமே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நல்லது செய்வேன் என்பதை நம்பு. இந்த மனிதர்களின் மீது வைத்த நம்பிக்கையை முதலில் விட்டுவிட்டு உன்னை சுற்றி நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு இந்த வராகி உனக்கு நல்லதை நடத்துவாள் என்பதை தெரிந்து கொள். இவர்கள் செய்த துரோகம், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றுமே என் பிள்ளையை பதம் பார்த்ததை நான் அறிவேன். என் குழந்தைக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் நடந்தது, இதனால் நீ எதையெல்லாம் சந்தித்தாய், உனக்கு என்னவெல்லாம் நடந்தது என்பதையும் நான் அறிவேன். என் குழந்தையே, நம்பிக்கை வைத்த ஒருவர் நம்மோடு இருந்து கொண்டு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்துவிட்டு கடைசியில் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை என்ற ஒரு
நிலைக்கு நம்மை தள்ளிவிடும் பொழுது அந்த இடத்தில் உன் வாழ்க்கையே உனக்கு முடிந்து விட்டதாக தோன்றும் அல்லவா? ஆனால் அது என்ன தெரியுமா? அந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டதாக நீ நினைப்பதை விட அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தொடங்குகிறது என்பதை நீ நினைக்க வேண்டும். நாம் விட்ட விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கானது என்று நினைத்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு பல வகையில் பல உண்மைகளை எடுத்து சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் அம்மா மனமகிழ்ச்சியில் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உனக்கு துரோகத்தை செய்த இந்த 3 பேரினுடைய நிலைமையுமே இப்பொழுது கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? செய்த பாவமும் செய்த துரோகமும் அவர்களை விரட்டி கொண்டிருக்கிறது. அவர்களின் மனதிற்குள் மிகுதியான எண்ணங்களை எல்லாம் அது தந்து கொண்டிருக்கிறது. தான் செய்தது பாவம், தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். என்ன நடந்திருந்தாலும், ஏது நடந்திருந்தாலும், இவை அத்தனையிலும் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதுமே சரியாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்துவிட முடியுமா? பாவத்தை செய்துவிட்டு அதற்கு நான் பழி இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? நீ என்ன செய்து எதை மறைத்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்ற தெய்வம் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்க கூடாது. எல்லாவற்றையும் தெய்வம் முன்னின்று நடத்துகிறது என்பதை ஒருபோதும் மறக்க கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் யோசித்து இந்த வாழ்க்கை நமக்கு தருவதை எல்லாம் என்னவென்று நினைத்து நாம் இருக்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாமும் நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு உறுதியானவற்றை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்க கூடாது. எதையுமே யோசித்து என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்க கூடாது. உனக்கென நான் தரக்கூடிய எல்லாமும், உனக்கென இந்த வராகி முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும். மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற அதிசயங்களை என்னவென்று உனக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம்பிக்கை கொண்டு நல்லதை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடும் நேரம் உனக்குள் என்னென்ன விஷயங்கள் தோன்றுகிறதோ அவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரிவர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகி இவர்களை கண்டதற்கு ஒரு காரணம், இவர்கள் செய்தது சிறு சிறு விஷயங்கள் அல்ல. இவர்கள் ஒட்டு மொத்தமாக உன்னுடைய குடும்பத்தின் கதையையே முடிக்க அல்லவா துணிந்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக இவர்கள் அடிக்கடி பேசிக்கொள்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பது உன் குடும்பத்தின் தலைவன், அதாவது உன் வீட்டில் மூத்தவராக யார் இருக்கின்றாரோ அந்த ஆண். இவரின் தலை விழ வேண்டும். இவர்கள் அந்த உலகத்தை விட்டே நிரந்தரமாக செல்ல வேண்டும். அப்படி சென்று விட்டார்கள் ஆனால் இவர்கள் நினைத்தது நடக்கும், இவர்கள் யோசிப்பது நடக்கும், இவர்கள் சாதிக்க நினைப்பது நடந்தே தீரும் என்று நினைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கும் பொழுது இதிலிருந்து என்ன நடக்கிறதோ அதை எல்லாமும் சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக நடத்த எப்பொழுதுமே துணிந்து நிற்க வேண்டிய விஷயங்களை விட்டுவிடக் கூடாது. உனக்காக இந்த வராகி சொல்வதை எல்லாம் கவனமாக கேள். இவர்களின் எண்ணம் இந்த அளவிற்கு மோசமான பிறகு இனிமேலும் இவர்களை விட்டு வைப்பதில் நியாயம் இல்லை. இனிமேலும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் இல்லை. அதனால் உடனடியாக இதற்கான தீர்வினை கண்டுபிடித்து விட வேண்டும். உடனடியாக இதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொண்டு விட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கானவற்றை நீ நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டியதை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாளும் நான் உன்னோடு நிற்கும் இந்த தருணம், இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக கொடுக்கும் தருணம் என்பதை நீ மறந்து விடாதே.
எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கிறது என்பதும் எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் நீ சரியாக உணரும் காலகட்டத்தை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகி முன்னின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம். அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமுமே சரியான புரிதலை கொடுக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேரும் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான். என் பிள்ளையே, உன் தந்தை வழியில் உடன் பிறந்தவர்களின் உடைய பிள்ளைகள்தான். எப்பொழுதுமே சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்காக உன் வீட்டில் இருக்கின்றவர்களை எல்லாம் மனதிற்குள் திட்டிக் கொண்டும் பேசிக்கொண்டும் எப்படியாவது இவர்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லியும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் எதுவுமே நாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. ஏன் என்றால் வெளியில் அவ்வளவு தத்ரூபமாக உன்னோடு பேசுகிறார்கள். உன்னிடம் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லோரும் இவர்கள் தெளிவாகவே பேசுகிறார்கள். உன் குடும்பத்தின் மீது அத்தனை அக்கறை கொண்டவர்கள் போல பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் தனித்து நிற்கும் பொழுது எப்படி கவிழ்க்கலாம், எப்படி உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் அழிக்கலாம் என்றுதான் நினைக்கிறார்கள். இந்த 2 பேரையும் ஓரம் தள்ளிவிடு. இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்ட அந்த ஒருவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவள் வேறு யாரும் இல்லை, உன் தந்தையோடு உடன் பிறந்தவரினுடைய பிள்ளைதான். இந்த பெண் உன் குடும்பத்தில் ஒரு ஆண் மகனை திருமணம் செய்திருக்கிறாள். அதாவது உனக்கு நெருக்கமான ஒருவரை இவள் திருமணம் செய்திருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டிற்கு இவள் மிகவும் நெருக்கமாக சொந்தமாகவே வருகிறாள். அதாவது உன் தந்தை வழி உடன் பிறந்தவரினுடைய பெண் உன் தாய் வழி உடன் பிறந்த ஒருவரையோ அல்லது அவர்களின் சொந்தத்தில் ஒருவரையோ திருமணம் செய்திருக்கிறாள். அதனால் உன் வீட்டிற்குள் அடிக்கடி நுழைகிறாள். உன் வீட்டிற்குள் இருந்து அடிக்கடி கதை பேசுகிறாள். உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பலனையும் இவள் பெற்றுக்கொள்கிறாள். இவளினுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை என்பதால் இவருக்கு பல உதவிகளும் உன் வீட்டில் இருந்து செல்கிறது. ஆனால் முழுக்க முழுக்க மனதில் விஷத்தை தாங்கிய இவள்தான் உன் வீட்டில் இருந்து நன்மைகளை பெற்றது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் அவ்வளவு துன்பங்களையும் நடத்துவதற்கு இவள்தான் காரணமாக இருக்கிறாள். ஒரு நொடி பொழுதும் இவளின் மீது உனக்கு சந்தேகம் வந்ததில்லை. நம் வீட்டில் எப்பொழுதுமே இருப்பவள் அல்லவா, எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறாய். எந்த ஒரு கஷ்டத்திலும் இவளுக்கு உதவி செய்யாமல் இருந்ததில்லை. எந்த சூழ்நிலையிலும் இவளுக்கு நல்லது செய்யாமல் இருந்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு காரியம் இந்த இடத்தில் நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? இதை என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? இவளினுடைய நாடகம் இனியும் எடுபடாது. இவள் நினைப்பது இனியும் உன் வாழ்க்கையில் நடக்காது. அந்த அளவிற்கு நீ ஒவ்வொன்றையும் சரியாக செய்துவிட வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக செய்துவிட வேண்டும். இந்த வராகி உனக்கு என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக கொடுக்கும் நேரம். நான் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது நிச்சயமாக வருவேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட எண்ணியது கிடையாது. நான் இருக்கும் காலம் மட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். அம்மா சொல்வது போல இந்த கூட்டு களவாணிகளை ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இருந்து நீ வேறறுத்து விட்டாய். ஆனால் எதற்காக இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன் தெரியுமா? இன்று அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை இவர்களுக்கு தெய்வம் கொடுத்து விட்டது. எப்படி
அடுத்தவர்களின் நிம்மதியை மட்டுமல்ல, அவர்களின் உயிரையே பறிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்துவிட்ட பிறகு தெய்வம் அவர்களை விட்டு விடுமா? அவர்களின் நிம்மதியை பறித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் என்னவென்று உணர்த்தி மேலும் மேலும் இவர்கள் உனக்கு செய்த பாவங்களுக்காக குற்ற உணர்ச்சியில் இருக்கும்படி செய்துவிட்டது. ஏன் தெரியுமா? இந்த நிலை கடந்த பிறகு அவர்களுக்கு தேவையான எந்த உதவியையும் யாருமே செய்துவிடவில்லை. தனக்கு ஒரு உதவி என்று ஒன்று நிற்கும் பொழுது எந்த மறுப்பும் சொல்லாமல் செய்த உன்னை இவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லவா? உனக்கே துரோகத்தை செய்ய இவர்கள் துணிந்து விட்டார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கள் நிச்சயமாக உணர மாட்டார்கள். எந்த விஷயத்தையுமே உணர்ந்து அதனால் எந்த பலனும் இல்லை, மேலும் மேலும் துன்பங்களை கொடுக்க நினைத்த இவர்களை தெய்வம் இனிமேலும் விட்டு வைக்காது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகியின் சந்தோஷத்திற்கு காரணம் இதுதான். அடுத்தவர்களுக்கு காயங்களை கொடுத்தவர்களை எல்லாம் நடமாட விட்டிருக்கிறோமே என்று நீ யோசிக்கிறாய். ஆனால் உண்மை இவர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்கு பல வேதனைகளை கொடுத்து விட்டது. இவர்கள் செய்த பாவத்தின் பலனாக மேலும் மேலும் பல துன்பங்களை இவர்களுக்கு இனியும் கிடைக்கத்தான் போகிறது என்பதை மறந்து விடாதே. இது போன்றோர்களுக்கு முதலில் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இரக்கப்பட்டு பேசுவதை நிறுத்து. உன்னுடைய இரக்கம் இவர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான அசாத்திய தைரியத்தை கொடுத்து விடுகிறது. நாம் என்ன செய்தாலும் தப்பித்து விடலாம், நாம் என்ன செய்தாலும் இதை இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் வந்து விடுகிறது அல்லவா? அதை தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற ஒரு உணர்வை இனியும் கொடுக்காதே. எப்பொழுதுமே இவர்களிடத்தில் கவனமாக இரு. எப்பொழுதுமே இவர்களின் முன்னிலையில் சற்று நீ தெளிவாக இரு. நிச்சயமாக உன்னுடைய தெளிவான எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய தெளிவான சிந்தனைகள் தான் எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இனி நல்லதே நடக்கட்டும். இந்த வாழ்க்கையும் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கட்டும். என் அன்பு குழந்தையே, இனி நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்து எல்லாவற்றையும் நல்லதாகவே செய்து கொண்டிரு. நிச்சயமாக உன் தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தி வாழ வைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. நீ என் அருளை முழுமையாக பெற்ற குழந்தை அல்லவா? அதனால் தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்வதற்கு முன்பாகவே நீ நிச்சயமாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்கிறாய். என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் உனக்கு முன்கூட்டியே தெரிவிப்பதற்கு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? நீ என்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? நம் வாழ்க்கையில் நம் தாயானவள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாள் என்று நீ என்னை மட்டுமே நம்பி உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு நன்மையை செய்யாமல் விட்டு விடுவேனா என்ன? என் அன்பு குழந்தையே, இந்த வராகி என்பவள் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்து கொடுத்து உனக்கான உதவிகளை எல்லாம் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் கொடுத்து நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, நீயும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நேர்மையாக செயல்பட்டு வந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு தடங்கள் என்பதே இருக்காது. நீ எந்த ஒரு செயலை செய்ய
செய்ய நினைத்தாலும் முதலில் உன் தாயை வணங்கிவிட்டு உன்னுடைய பாரத்தை எல்லாம் உன் தாயின் மீது செலுத்திவிட்டு நிச்சயமாக நீ அந்த வேலையை செய்ய தொடங்கு. உனக்கான வெற்றியும் உனக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களில் அதில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை சோதிப்பாளே தவிர ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டாள். அதுபோலதான் உனக்கும் கஷ்டங்களும் வேதனைகளும் வரும். அது அத்தனையும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்று எண்ணிக்கொண்டு உன்னுடைய பாதையில் நீ எப்பொழுதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கான வழிகளை காண்பித்து கொடுத்து உன்னை வாழ்க்கையில் மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.